வணக்கம். நம்ம இந்த வீடியோல இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்திய தேசிய காங்கிரஸ் கீழ்கண்டவற்றுள் எந்த நாளை முதல் சுதந்திர நாளாக அறிவித்தது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி 26 ஜனவரி 1930. இந்திய தேசிய காங்கிரஸ் கீழ்கண்டவற்றுள் எந்த நாளை முதல் சுதந்திர நாளாக அறிவித்தது? 26 ஜனவரி 1930. நெக்ஸ்ட் கொஸ்டின், கல்கத்தாவில் நடைபெற்ற இரண்டாவது காங்கிரஸ் அமர்வில் கலந்து கொண்ட பிரதிநிதிகளுக்கு தோட்டத்தில் விருந்து கொடுத்தது யார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி டஃப்ரின் பிரபு. கல்கத்தாவில் நடைபெற்ற இரண்டாவது காங்கிரஸ் அமர்வில் கலந்து கொண்ட பிரதிநிதிகளுக்கு தோட்டத்தில் விருந்து கொடுத்தது யார்? டஃப்ரின் பிரபு. நெக்ஸ்ட் கொஸ்டின், 1928 நேரு அறிக்கையானது எதனை சிபாரிசு செய்யப்பட்டது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ பூர்ண சுதந்திரம். 1928 நேரு அறிக்கையானது எதனை சிபாரிசு செய்யப்பட்டது? பூர்ண சுதந்திரம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சௌரி சௌரா கிராமம் எங்கு அமைந்துள்ளது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி உத்தரப்பிரதேசம். சௌரி சௌரா கிராமம் எங்கு அமைந்துள்ளது? உத்தரப்பிரதேசம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. சைமன் குழு 1927, நேரு அறிக்கை 1928, இரண்டாவது வட்டமேசை மாநாடு 1931, வகுப்புவாரி முறை 1928. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி 3, 1, 4, 2. வகுப்புவாரி முறை 1932. சைமன் குழு 1927, நேரு அறிக்கை 1928, இரண்டாவது வட்டமேசை மாநாடு 1931, வகுப்புவாரி முறை 1932. நெக்ஸ்ட் கொஸ்டின், புகழ்பெற்ற வெள்ளையனே வெளியேறு இயக்க போராட்டத்தை எந்த காங்கிரஸ் கமிட்டி முடிவு செய்தது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி பம்பாய். புகழ்பெற்ற வெள்ளையனே வெளியேறு இயக்க போராட்டத்தை எந்த காங்கிரஸ் கமிட்டி முடிவு செய்தது? பம்பாய். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் மேக்னா ஹார்ட்டா என மிதவாதிகளால் வரவேற்கப்பட்ட ஒன்று எது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ ஆகஸ்ட் பிரகடனம் 1917. இந்தியாவின் மேக்னா ஹார்ட்டா என மிதவாதிகளால் வரவேற்கப்பட்ட ஒன்று எது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ ஆகஸ்ட் பிரகடனம் 1917. நெக்ஸ்ட் கொஸ்டின், காங்கிரசின் முதற்கட்டத்தை ஏன் போர்க்குணமிக்க தேசியவாதிகள் அரசியல் யாசகம் என்று அழைத்தனர்? இதுல ஃபர்ஸ்ட் காங்கிரசின் முதல் கட்ட தலைவர்கள் பிரிட்டிஷாரின் தாராள கொள்கை மீது நம்பிக்கை வைத்திருந்தனர். அவர்கள் தங்களுடைய குறைகளை அமைதியான வழியில் முன்வைப்பதையே நம்பினர். பிரிட்டிஷ் அரசாங்கம் அவர்கள் மீது அதிக கவனத்தை செலுத்தியது. இதுல இந்த 3 மட்டும்தான் தப்பு, 1, 2 சரி. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி 1, 2 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவைகளுள் எது சுதேசி இயக்கத்தின் விளைவாக இந்திய தகவல் தொடர்பு துறையில் ஏற்படுத்தப்பட்ட தாக்கம் எனலாம்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி வட்டார மொழிகளின் செல்வாக்கு பெறுதல். கீழ்கண்டவைகளுள் எது சுதேசி இயக்கத்தின் விளைவாக இந்திய தகவல் தொடர்பு துறையில் ஏற்படுத்தப்பட்ட தாக்கம் எனலாம்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி வட்டார மொழிகளின் செல்வாக்கு பெறுதல். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. லாகூர் காங்கிரஸ் பூர்ண சுயராஜ்யம், மூவர்ண கொடி, ராவி நதி, நேதாஜி ஃபார்வர்ட் பிளாக் கட்சி, யூனியன் ஜாக், பிரிட்டிஷ் கொடி. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி 3, 2, 1, 4. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது எவை சுதேசி இயக்கத்தின் போது தீவிர தேசியவாதத்தின் இயங்குதளமாக உருவெடுத்தன? இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பஞ்சாப், வங்காளம், மகாராஷ்டிரம், தூத்துக்குடி. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. பின்வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க. கான் அப்துல் காபர் கான் செஞ்சட்டை, ஐஎன்ஏ செங்கோட்டை, ஆகஸ்ட் கொடை டொமினியன் அந்தஸ்து, சர்தார் வல்லபாய் பட்டேல் பர்தோலி சத்தியாகிரகம். இந்த இந்தியன் நேஷனல் ஆர்மியோட விசாரணைகள் பாத்தீங்கன்னா இந்த செங்கோட்டையில நடந்திருக்கும். கான் அப்துல் காபர் கான் செஞ்சட்டை, ஐஎன்ஏ செங்கோட்டை, ஆகஸ்ட் கொடை டொமினியன் அந்தஸ்து, சர்தார் வல்லபாய் பட்டேல் பர்தோலி சத்தியாகிரகம். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி 4, 1, 2, 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், தேசிய ஒற்றுமைக்காக காங்கிரஸ் கட்சி அளித்த நிதி உதவியின் பேரில் குருகுல ஆசிரமம் செயல்பட்ட இடம்? சேரமாதேவி. தேசிய ஒற்றுமைக்காக காங்கிரஸ் கட்சி அளித்த நிதியுதவியின் பேரில் குருகுல ஆசிரமம் செயல்பட்ட இடம்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ சேரமாதேவி. நெக்ஸ்ட் கொஸ்டின், 18, 23 பிப்ரவரி 1946 வேந்திய இந்திய கப்பற்படை கழகம் நடத்தப்பட்ட இடம்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி பம்பாய்.
18-23 பிப்ரவரி 1946 வேந்திய இந்திய கப்பற்படை கழகம் நடத்தப்பட்ட இடம் பம்பாய். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய தேசிய காங்கிரசின் ஆரம்ப காலத்தை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அல்ல? இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்டது. இது சரி. தேசிய ஒருமைப்பாட்டை வளர்ப்பது அதன் முக்கிய கொள்கையாகும். இதுவும் சரி. அது சமுதாய சீர்திருத்தங்கள் குறித்து விவாதித்தது. இது வந்து அரசியல் சீர்திருத்தங்களை தான் வந்து விவாதிச்சது, சமுதாய சீர்திருத்தம் பத்தி இல்ல. அதனால இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷனல் சி. இது வந்து எது சரியானது அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து இது ஒரு ஒருங்கிணைந்த அரசியல் களம் உருவாக்க பாடுபட்டது. இது சரி. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி. அது சமுதாய சீர்திருத்தங்கள் குறித்து விவாதித்தது அப்படிங்கிறது தான் இங்க வந்து தப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், மூன்றாவது இந்திய தேசிய காங்கிரசின் மாநாடு டேஸ் தலைமையில் நடைபெற்றது. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி, ஃபக்ருதீன் தியாப்ஜி. மூன்றாவது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு டேஸ் தலைமையில் நடைபெற்றது. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி, ஃபக்ருதீன் தியாப்ஜி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான விடையை தேர்ந்தெடுக்க. இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்திய லீக் ஆரம்பிக்கப்பட்ட வருடம் 1843ன்னு கொடுத்திருக்காங்க. ஆனா இது வந்து 1875. ஆங்கில இந்திய சங்கம் வங்காளத்தில் 1875 ஆரம்பிக்கப்பட்டதுன்னு கொடுத்திருக்காங்க. இது வந்து 1851 ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்திய சங்கம் 1876 ஆரம்பிக்கப்பட்டது. இது சரி. பூனா சர்வசனிக் சபா 1878 அமைக்கப்பட்டதுன்னு கொடுத்திருக்காங்க. ஆனா இது வந்து 1870. இந்த கொஸ்டின் ஆன்சர் பாத்தீங்கன்னா 3 மட்டும் சரி. ஆப்ஷனல் சி 3 மட்டும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், வங்காளத்தில் முதல் முஸ்லிம் இயக்கமான முகமதிய இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி 1855. வங்காளத்தில் முதல் முஸ்லிம் இயக்கமான முகமதிய இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1855. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த காங்கிரஸ் மாநாட்டில் வகுப்புவாத பிரதிநிதித்துவம் தவறு என்ற மசோதாவை முகமது அலி ஜின்னா கொண்டு வந்தார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் 1910. எந்த காங்கிரஸ் மாநாட்டில் வகுப்புவாத பிரதிநிதித்துவம் தவறு என மசோதாவை முகமது அலி ஜின்னா கொண்டு வந்தார்? 1910. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரிட்டிஷ் இந்தியாவில் முதலில் முஸ்லிம்களுக்கான தனிநாடு கோரிக்கையை முன்வைத்தவர் யார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, முகமது இக்பால். பிரிட்டிஷ் இந்தியாவில் முதலில் முஸ்லிம்களுக்கான தனி நாடு கோரிக்கையை முன்வைத்தவர் யார்? முகமது இக்பால். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றுள் தவறானவை எவை? இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முதல் வட்டமேசை மாநாட்டை இந்திய தேசிய காங்கிரஸ் புறக்கணித்தது. இது சரி. காந்திஜி இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் பங்கேற்றார். இதுவும் சரி. இரண்டாவது வட்டமேசை மாநாட்டிற்கு பின்பு காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஏற்பட்டது. இது தப்பு. ஏன்னா காந்தி இர்வின் ஒப்பந்தம் வந்து முதல் வட்டமேசை மாநாட்டுக்கு அப்புறமாவே நடந்திருக்கும். காந்தி இர்வின் ஒப்பந்தப்படிதான் காந்தி வந்து இரண்டாவது வட்டமேசை மாநாட்டுல பங்கேற்கிறதுக்கு வந்து சம்மதிப்பாரு. அதனால இது வந்து தப்பு. இரண்டாவது வட்டமேசை மாநாட்டிற்கு பின்பு காந்தி இர்வின் ஒப்பந்தம் அப்படிங்கிறது தான் தப்பு. நெக்ஸ்ட், கம்யூனல் அவார்டு மூன்றாம் வட்டமேசை மாநாடோடு தொடர்புடையது. இது சரி. இந்த கொஸ்டின் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் சி, இரண்டாவது வட்டமேசை மாநாட்டிற்கு பின்பு காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஏற்பட்டது அப்படிங்கிறது தான் தப்பு. ஏன்னா முதல் வட்டமேசை மாநாட்டுக்கு அப்புறமேவே காந்தி இர்வின் ஒப்பந்தம் நடந்திருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. காங்கிரஸ் அமைச்சரவை பதவி விலகல் 1939. நீல சிலை சத்தியாகிரகம் 1927. வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் 1942. சுதந்திர இந்தியாவின் மாகாண அரசாங்கம் 1943. இந்த கொஸ்டின் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் சி 4, 3, 2, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று முஸ்லிம் லீக் 22 டிசம்பர் 1939 மீட்பு நாளாக கொண்டாடியது. காரணம், இந்தியாவின் வைஸ்ராய் இந்திய தேசிய காங்கிரஸை கலந்தாலோசிக்காமல் இந்தியாவும் இரண்டாவது உலகப் போரில் இணைந்ததாக அறிவித்ததினால் அனைத்து மாகாண காங்கிரஸ் அரசாங்கங்கள் தங்கள் எதிர்ப்பின் வெளிப்பாட்டாக அரசாங்க பொறுப்பிலிருந்து விலகினர். இந்த கொஸ்டின் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் சி, ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் சரியான விளக்கமாகும். அதாவது இந்தியா வந்து இரண்டாவது உலக போர்ல வந்து பயன்படுத்துறோம், கலந்துக்கும் அப்படின்னு சொல்லி இந்திய வைஸ்ராய் சொன்னதுனால பாத்தீங்கன்னா காங்கிரஸ் அமைச்சரவை எல்லாருமே பதவி விலகுவாங்க. அந்த பதவி விலகுறது தான் பாத்தீங்கன்னா முஸ்லீம் லீக் வந்து
மீட்பு நாளா கொண்டாடும். இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷனல் சி, ரெண்டுமே சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஸ் ஒரு பத்திரிகையாளராக பணியாற்றியதற்காக சிறைக்கு அனுப்பப்பட்ட முதல் இந்தியர் ஆவார். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி, சுரேந்திரநாத் பானர்ஜி. டேஸ் ஒரு பத்திரிகையாளராக பணியாற்றியதற்காக சிறைக்கு அனுப்பப்பட்ட முதல் இந்தியர் ஆவார். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி, சுரேந்திரநாத் பானர்ஜி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பூர்ண சுவராஜ் என்பது அறிவிக்கப்பட்டது 26 ஜனவரி 1930. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய தேசிய காங்கிரசின் எந்த அமர்வில் தேசிய பாடலான வந்தே மாதரம் முதலில் பாடப்பட்டது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி, கொல்கத்தா 1896. இந்திய தேசிய காங்கிரசின் எந்த அமர்வில் தேசிய பாடலான வந்தே மாதரம் முதலில் பாடப்பட்டது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி, கல்கத்தா 1896. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று வந்தே மாதரம் என்பது போராட்டத்திற்கான முழக்கமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. விளக்கம் வங்காள பிரிவினைக்கு எதிரான சுதேசி இயக்கத்தின் போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி, ஏ மற்றும் ஆர் சரி. ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கமாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட ஆண்டு. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி, கிபி 1885. இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட ஆண்டு கிபி 1885. நெக்ஸ்ட் கொஸ்டின், வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தை வடிவமைத்தவர். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, காந்திஜி. வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தை வடிவமைத்தவர் காந்திஜி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் இந்திய சுதந்திர சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி, ஜூலை 1947. பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் இந்திய சுதந்திர சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டது? ஜூலை 1947. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றுள் எது பொருத்தமற்றதாக உள்ளது? இந்த கொஸ்டின் ஆன்சர் பாத்தீங்கன்னா, நேரு அறிக்கை 1946ன்னு கொடுத்திருக்காங்க. ஆனா நேரு அறிக்கை 1928. மற்றதெல்லாம் கிரிப்ஸ் குழு 1942, காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931, பாகிஸ்தான் தீர்மானம் 1940. இதெல்லாம் சரியா இருக்கு. இதுல வந்து நேரு அறிக்கை 1928 வரும். ஆனா நேரு அறிக்கை 1946 கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பொருத்தமற்றதாக உள்ளது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி, நேரு அறிக்கை 1946 அப்படிங்கிறது தான் தப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் நிகழ்வுகளை பொறுத்துக. வைசாக் புரட்சி 1923, சௌரி சௌரா 1922, ஃபர்தோலி சத்தியாகிரகம் 1929 to 1930, கேதா சத்தியாகிரகம், அதுதான் இங்க கைரா சத்தியாகிரகம் கொடுத்திருக்காங்க. இது 1918. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி, 3, 4, 1, 2. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய தேசிய காங்கிரசின் பாதுகாப்பு வாழ்வு கோட்பாடு என்ற கருத்து எங்கிருந்து உருவானது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி, வில்லியம் வெடர்பன். இந்திய தேசிய காங்கிரசின் பாதுகாப்பு வாழ்வு கோட்பாடு என்ற கருத்து எங்கிருந்து உருவானது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி, வில்லியம் வெடர்பன். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய தேசிய காங்கிரஸால் பூர்ண சுதந்திர நாளாக கொண்டாடிய நாள். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, ஜனவரி 26, 1930. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா இப்பவே ஒரு 3வது டைம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்திய தேசிய காங்கிரஸ் பூர்ண சுதந்திர நாளாக கொண்டாடிய நாள் ஜனவரி 26, 1930. நெக்ஸ்ட் கொஸ்டின், 1933ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் நாள் எந்த நாளாக அனுசரிக்கப்பட்டது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, கோவில் நுழைவு நாள். 1933ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் நாள் எந்த நாளாக அனுசரிக்கப்பட்டது? கோவில் நுழைவு நாள். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய தேசிய ராணுவத்தின் மீது விசாரணை நடைபெற்ற இடம் டேஸ் ஆகும். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி, செங்கோட்டை. இந்திய தேசிய ராணுவத்தின் மீது விசாரணை நடைபெற்ற இடம் செங்கோட்டை. நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஸ் இயக்கமானது காங்கிரசின் கழகம் என்று குறிப்பிடப்பட்டது. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி, வெள்ளையனே வெளியேறு இயக்கம். டேஸ் இயக்கமானது காங்கிரசின் கழகம் என குறிப்பிடப்பட்டது. வெள்ளையனே வெளியேறு இயக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜின்னா தனது 14 அம்ச திட்டத்தை அறிவித்த நாள். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி, டிசம்பர் 31, 1928. ஜின்னா தனது 14 அம்ச திட்டத்தை அறிவித்த நாள் டிசம்பர் 31, 1928. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் யார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி, அன்னி பெசன்ட்.
இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் யார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி அன்னி பெசன்ட். இதே இந்திய தேசிய காங்கிரசின் முதல் இந்திய பெண் தலைவர் அப்படின்னா சரோஜினி நாயுடு வருவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் 1914 சென்னையில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் தலைவராக இருந்தவர் யார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ பூபேந்திரநாத் போஸ். 1914 சென்னையில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் தலைவராக இருந்தவர் யார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ பூபேந்திரநாத் போஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் 1931ஆம் ஆண்டு கராச்சியில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் தலைமை வகித்தவர் யார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி வல்லபாய் பட்டேல். 1931ஆம் ஆண்டு கராச்சியில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் தலைமை வகித்தவர் வல்லபாய் பட்டேல். நெக்ஸ்ட் கொஸ்டின் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் கதாநாயகி என கருதப்படுபவர் யார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ அருணா ஆசாப் அலி. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் கதாநாயகி என கருதப்படுபவர் யார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ அருணா ஆசாப் அலி. நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த இயக்கத்தின் மூலமாக செய் அல்லது செத்துமடி எனும் பிரச்சாரம் அறியப்பட்டது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி வெள்ளையனே வெளியேறு இயக்கம். எந்த இயக்கத்தின் மூலமாக செய் அல்லது செத்துமடி எனும் பிரச்சாரம் அறியப்பட்டது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி வெள்ளையனே வெளியேறு இயக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின் சுதந்திர இந்தியா தன்னை ஓர் இறைமையுள்ள குடியரசாக பிரகடனப்படுத்திய பொழுது டேஸ் என்பதை அதனுடைய தேசிய தாரக மந்திரமாக ஏற்றுக்கொண்டது. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி சத்தியமேவ ஜெயதே. சுதந்திர இந்தியா தன்னை ஓர் இறைமையுள்ள குடியரசாக பிரகடனப்படுத்திய பொழுது டேஸ் என்பதை அதனுடைய தேசிய தாரக மந்திரமாக ஏற்றுக்கொண்டது சத்தியமேவ ஜெயதே. நெக்ஸ்ட் கொஸ்டின் கல்கத்தாவில் இருந்து டெல்லியை பிரிட்டிஷ் இந்தியாவின் தலைநகராக மாற்றப்பட்ட ஆண்டு 1911. கல்கத்தாவில் இருந்து டெல்லியை பிரிட்டிஷ் இந்தியாவின் தலைநகரமாக மாற்றப்பட்ட ஆண்டு. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி 1911. நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக வினோபா பாவே சத்யாகிரகி. நேதாஜி ஆசாத் இந்து பாஜ். நேதாஜி ஆசாத் இந்து பாஜ். ஹைதராபாத் நிசாம் போலீஸ் நடவடிக்கை. காந்திஜி நவகாலி. வினோபா பாவே சத்யாகிரகி, நேதாஜி ஆசாத் இந்து பாஜ், ஹைதராபாத் நிசாம் போலீஸ் நடவடிக்கை, காந்திஜி நவகாலி. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ 3, 4, 1, 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் வங்காளம் மற்றும் பீகாரில் பிரிட்டிஷ் ஆட்சி நிறுவப்பட்டதால் உள்நாட்டு கிளர்ச்சிகள் தொடங்கின. மேலும் அவை காலனித்துவ ஆட்சியில் ஒன்றன்பின் ஒன்றாக இணைக்கப்பட்டதால் அவை நிகழ்ந்தன. நூற்றுக்கணக்கான சிறிய கிளர்ச்சிகளை தவிர 40க்கும் மேற்பட்ட பெரிய கிளர்ச்சிகள் நடந்தன. இந்த கொஸ்டின் ஆன்சர் மேலே காணப்படும் கூற்றுகளில் சரியானது எது? இந்த கொஸ்டின் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 ஆகியன. ரெண்டுமே சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஜாலியன் வாலாபாக் படுகொலை பற்றி விசாரிக்க பிரிட்டிஷ் அரசாங்கம் நியமித்த குழுவின் பெயர்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி ஹண்டர் குழு. ஜாலியன் வாலாபாக் படுகொலை பற்றி விசாரிக்க பிரிட்டிஷ் அரசாங்கம் நியமித்த குழுவின் பெயர் ஹண்டர் குழு. நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவிற்கு சுதந்திரம் தர வேண்டும் என்ற தீர்மானத்தை காங்கிரஸ் காரிய கமிட்டி டேஷ் சந்திப்பில் நிறைவேற்றியது. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி வர்தா. இந்தியாவிற்கு சுதந்திரம் தர வேண்டும் என்ற தீர்மானத்தை காங்கிரஸ் காரிய கமிட்டி டேஷ் சந்திப்பில் நிறைவேற்றியது. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி வர்தா. நெக்ஸ்ட் கொஸ்டின் காலவரிசைப்படி அடுக்குக. இதுல ஃபர்ஸ்ட் நேரு அறிக்கை 1928, பூனா ஒப்பந்தம் 1932, சைமன் குழு 1927, கிரிப்ஸ் குழு 1942. அதபடி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சைமன் குழு, அதுக்கடுத்து நேரு அறிக்கை, அதுக்கடுத்து பூனா ஒப்பந்தம், கடைசியா கிரிப்ஸ் குழு. இந்த கொஸ்டின் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் சி 3, 1, 2, 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த ஆண்டு அமர்வில் வரலாற்று சிறப்புமிக்க பூர்ண சுயராஜ் அறிக்கையை வெளியிட்டது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி 1929 லாகூர். லாகூர் அமர்வுல தான் பாத்தீங்கன்னா பூர்ண சுயராஜ்யம் அப்படிங்கறத காங்கிரஸ் வெளியிட்டிருக்கோம். இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த ஆண்டு அமர்வில் வரலாற்று சிறப்புமிக்க பூர்ண சுயராஜ்யம் அறிக்கையை வெளியிட்டது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி 1929 லாகூர். நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் சரியான இணையை தேர்ந்தெடுக்க. வேலூர் கழகம்,
10 ஜூலை 1806. 1857ஆம் ஆண்டு புரட்சி தேயிலை தொழிலாளர்கள். இது பாத்தீங்கன்னா சிப்பாய் தொழிலாளர்கள் தான் வந்து இந்த புரட்சி பண்ணியிருப்பாங்க. ஆனா இங்க தேயிலை தொழிலாளர்கள்னு கொடுத்திருக்காங்க. இந்த 2 வந்து தப்பு. மெட்ராஸ் மகாஜன சபை டாக்டர் ரங்கையா நாயுடு. வங்க பிரிவினை 20 ஜூலை 1905. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா 1, 3 மற்றும் 4 சரி. அடுத்த கொஸ்டின், எந்த காங்கிரஸ் அமர்வில் முழு சுதந்திரத்தை தனது குறிக்கோளாக அறிவித்தது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ 1929 லாகூர் அமர்வு. நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஷ் ஆண்டு சட்டம் இஸ்லாமியருக்கென தனி பிரதிநிதித்துவத்தை அறிமுகம் செய்தது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி 1909. டேஷ் ஆண்டு சட்டம் இஸ்லாமியருக்கென தனி பிரதிநிதித்துவத்தை அறிமுகம் செய்தது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி 1909. நெக்ஸ்ட் கொஸ்டின், பேச்சுரிமையும் கருத்துரிமையையும் பறிப்பதற்காகவே நிறைவேற்றப்பட்ட சட்டம் எது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி 1910ஆம் ஆண்டு இந்திய பத்திரிகை சட்டம். பேச்சுரிமையும் கருத்துரிமையும் பறிப்பதற்காகவே நிறைவேற்றப்பட்ட சட்டம் எது? 1910ஆம் ஆண்டு இந்திய பத்திரிகை சட்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின், செப்டம்பர் 1943இல் இந்திய தேசிய ராணுவம் எங்கிருந்து தனது டெல்லி அணிவகுப்பை துவங்கியது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி 2ஆம் பகதூர் ஷாவின் கல்லறையின் அருகில். செப்டம்பர் 1943இல் இந்திய தேசிய ராணுவம் எங்கிருந்து தனது டெல்லி அணிவகுப்பை துவங்கியது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி 2ஆம் பகதூர் ஷாவின் கல்லறையின் அருகில். நெக்ஸ்ட் கொஸ்டின், காங்கிரசின் 3வது மாநாடு நடைபெற்ற இடம் மெட்ராஸ். காங்கிரசின் 3வது மாநாடு நடைபெற்ற இடம் டேஸ் ஆகும்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி மெட்ராஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய தேசிய காங்கிரசின் 2வது பெண் தலைவர் சரோஜினி நாயுடு. இந்திய தேசிய காங்கிரசின் 2வது பெண் தலைவர் சரோஜினி நாயுடு. இதே வந்து இந்திய தேசிய காங்கிரசின் முதல் இந்திய பெண் தலைவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா சரோஜினி நாயுடு வருவாங்க. முதல் தேசிய காங்கிரசின் வெறும் பெண் தலைவர்னு கேட்டாங்கன்னா அன்னி பெசன்ட் வருவாங்க முதல்ல. இங்க வந்து இந்திய தேசிய காங்கிரசின் 2வது பெண் தலைவர்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து சரோஜினி நாயுடு. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒடுக்கப்பட்ட மக்கள் தெளிவான பிரதிநிதித்துவத்தை உள்ளாட்சி தேர்தலில் பெற்றிடவும் மற்றும் பொது பணியில் தேர்வாகிட உதவிடுவதும் டேஸ் ஒப்பந்தமாகும்? பூனா ஒப்பந்தம். இது வந்து காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையே நடந்திருக்கும். ஒடுக்கப்பட்ட மக்கள் தெளிவான பிரதிநிதித்துவத்தை உள்ளாட்சி தேர்தலில் பெற்றிடவும் மற்றும் பொது பணியில் தேர்வாகிட உதவிடுவதும் டேஸ் ஒப்பந்தமாகும்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ பூனா ஒப்பந்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ட்ரியோ என சிறப்பாக அழைக்கப்படுபவர்கள் யார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி லால், பால் மற்றும் பால். அதாவது பாத்தீங்கன்னா லாலா லஜபதி ராய், பாலகங்காதர திலகர், பிபின் சந்திரபால். இவங்களதான் வந்து பாத்தீங்கன்னா லால், பால் மற்றும் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், சட்ட மறுப்பு இயக்கம் காந்தியினால் ஒத்திவைப்பதற்கு காரணமாய் இருந்தது டேஸ் ஆகும்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி காந்தி இர்வின் ஒப்பந்தம். சட்ட மறுப்பு இயக்கம் காந்தியினால் ஒத்திவைப்பதற்கு காரணமாய் இருந்தது டேஸ் ஆகும்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி காந்தி இர்வின் ஒப்பந்தம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் இந்த தேசியம் காந்திய காலகட்டம் அப்படிங்கிற லெசன் 10th இருக்கும். அந்த லெசனை நம்ம ஃபுல்லா தரவா படிச்சாவே இந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாம் ஆன்சர் பண்ண முடியும். ஜாலியன் வாலாபாக் படுகொலை நிகழ்ந்த ஆண்டு? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி 13 ஏப்ரல் 1919. ஜாலியன் வாலாபாக் படுகொலை நிகழ்ந்த ஆண்டு? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி 13 ஏப்ரல் 1919. நெக்ஸ்ட் கொஸ்டின், அகில இந்திய முஸ்லிம் லீக் கட்சியானது 1906ஆம் ஆண்டு எந்த இடத்தில் தொடங்கப்பட்டது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி டாக்கா. அகில இந்திய முஸ்லிம் லீக் கட்சியானது 1906ஆம் ஆண்டு எந்த இடத்தில் தொடங்கப்பட்டது? டாக்கா. நெக்ஸ்ட் கொஸ்டின், கிபி 1931ஆம் ஆண்டின் 2வது வட்டமேசை மாநாடு வெலிங்டன் பிரபு இந்தியாவின் வைஸ்ராயாக இருந்தபோது நடைபெற்றது. இந்திய தேசிய காங்கிரசின் பிரதிநிதியாக காந்தி இம்மாநாட்டில் கலந்து கொண்டார். மேற்கண்ட கூற்றுகளில் எது அல்லது எவை சரியானவை? இந்த கொஸ்டின் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் சி 1 மற்றும் 2 ரெண்டுமே சரிதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், சட்ட மறுப்பு இயக்கத்தின் போது குதாய் கித்மக்கர் எனும் இயக்கத்தின் தலைமை வகித்தவர் யார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி கான் அப்துல் காபர் கான். சட்ட மறுப்பு இயக்கத்தின் போது குதாய் கித்மக்கர் எனும் இயக்கத்தின் தலைமை வகித்தவர் யார்? கான் அப்துல் காபர் கான். நெக்ஸ்ட் கொஸ்டின், 14 ஆகஸ்ட் 1947
துயரம் மற்றும் இந்தியாவிற்கான அழிவின் தினம் என்ற கூற்றை கூறியவர்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி, ஆச்சாரியா கிருபாலினி. 14 ஆகஸ்ட் 1947 இது வந்து பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் கிடைச்ச நாள். துயரம் மற்றும் இந்தியாவிற்கான அழிவின் தினம் என்ற கூற்றை கூறியவர்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி, ஆச்சாரியா கிருபாலினி. நெக்ஸ்ட் கொஸ்டின், எதிர்ப்பு இயக்கம் எதனை கவனத்தில் கொள்கிறது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி, எதிர்வினை மாற்றம். எதிர்ப்பு இயக்கம் எதனை கவனத்தில் கொள்கிறது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி, எதிர்வினை மாற்றம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றில் நேரு அறிக்கையில் பரிந்துரைக்கப்படாதவை எவை? இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கான மேலாட்சி அங்கீகாரத்தை முன்மொழிந்தது, இது சரி. மையத்தில் ஒரு பாதுகாப்பு குழு முன்மொழியப்பட்டது. அரசியல் அமைப்பில் அடிப்படை உரிமைகள் இணைக்கப்பட வேண்டும். மாகாணங்களில் இரட்டையாட்சி முறை ஒழிக்கப்பட வேண்டும். இதுதான் வந்து நேரு அறிக்கையில இல்லாதது. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி, மாகாணங்களில் இரட்டையாட்சி முறை ஒழிக்கப்பட வேண்டும். நெக்ஸ்ட் கொஸ்டின், முதலாவது உலகப் போரின் போது ஜெர்மனியில் தங்கியிருந்த இந்திய மாணவர்கள் எந்த அமைப்பை ஏற்படுத்தினர்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி, இந்திய சுதந்திர குழு. முதலாவது உலகப் போரின் போது ஜெர்மனியில் தங்கியிருந்த இந்திய மாணவர்கள் எந்த அமைப்பை ஏற்படுத்தினர்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி, இந்திய சுதந்திர குழு. நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஷ் போராட்டத்தை மழலையர் பள்ளியின் மேடை போராட்டம் என பிரிட்டிஷ் பத்திரிகைகள் கேலி செய்தன. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, தண்டி யாத்திரை. டேஷ் போராட்டத்தை மழலையர் பள்ளியின் மேடை போராட்டம் என பிரிட்டிஷ் பத்திரிகைகள் கேலி செய்தன. இந்த கொஸ்டின் ஆன்சர் தண்டி யாத்திரை. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் காங்கிரஸ் மாநாடுகளை நடைபெற்ற ஆண்டுடன் பொருத்துக. ஃபர்ஸ்ட் கல்கத்தா மாநாடு 1886, அலகாபாத் மாநாடு 1888, சென்னை மாநாடு 1887, மும்பை மாநாடு 1885. இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மும்பை, கல்கத்தா, சென்னை, அலகாபாத், இதுதான் இந்த 4 வரிசை ஆர்டரா இருக்கும். ஃபர்ஸ்ட் மும்பை பாத்தீங்கன்னா 1885, அதுக்கடுத்து கல்கத்தா பாத்தீங்கன்னா 1886, சென்னை 1887, அதுக்கடுத்து அலகாபாத் 1888. இதுல இந்த பொறுத்துக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 2, 4, 3, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றுள் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது? இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் இந்திய சங்கம் 1851, இது சரி. நிலம் வைத்திருப்போர் சமூகம் 1838, இதுவும் சரி. மெட்ராஸ் பூர்வீக சங்கம், அதாவது மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், இது வந்து சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா 1852, ஆனா இங்க 1883 கொடுத்திருக்காங்க. இந்திய கழகம் பாத்தீங்கன்னா 1876, ஆனா இங்க 1816 கொடுத்திருக்காங்க. இதுல வந்து தவறாக இணைக்கப்பட்டுள்ளது எதுன்னு கேட்டிருக்காங்க. அதனால இந்த கொஸ்டின் ஆன்சர் பாத்தீங்கன்னா 3 மற்றும் 4. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, 3 மற்றும் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின், கிபி 1887 ஆண்டு மெட்ராஸில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் தலைவர் யார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி, ஃபக்ருதீன் தியாப்ஜி. அதாவது ஃபக்ருதீன் தியாப்ஜி, ஃபக்ருதீன் தியாப்ஜி எல்லாம் ஒண்ணுதான். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி, ஃபக்ருதீன் தியாப்ஜி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கேப்டன் லட்சுமி செகல் எங்கு பிறந்தார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, சென்னை. கேப்டன் லட்சுமி செகல் எங்கு பிறந்தார்? சென்னை. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. சம்பரான் சத்தியாகிரகம் 1917, ரவுலட் சத்தியாகிரகம் 1919, சௌரி சௌரா 1922, தண்டி சத்தியாகிரகம் 1930. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, 4, 1, 2, 3. இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் டாபிக்ல பாத்தீங்கன்னா மேக்சிமம் இயர்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின் தான் அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் எப்பொழுது முதல் ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்பட்டது? 1920. இந்தியாவில் எப்பொழுது முதல் ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்பட்டது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி, 1920. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்திய தேசிய இயக்க நிகழ்வுகளை சரியாக வரிசைப்படுத்துக. இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தின் தோற்றம், இது வந்து 1885, சைமன் குழு 1927, தன்னாட்சி இயக்கம் 1916, அப்புறம் அமைச்சரவை குழு 1946. இதப்படி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இந்திய தேசிய காங்கிரஸின் தோற்றம் வரும், அதுக்கடுத்து தன்னாட்சி இயக்கம், அதுக்கடுத்து சைமன் குழு, அப்புறம் அமைச்சரவை குழு. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, 1, 3, 2, 4. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படி ஒழுங்கமைக்கவும். இதுல ஃபர்ஸ்ட் வந்து வேவல் திட்டம். இது பாத்தீங்கன்னா 1945 ஜூன் 14. மவுண்ட் பேட்டன் திட்டம் 1947. அமைச்சரவை தூதுக்குழு திட்டம் 1946. சிம்லா மாநாடு 1945 ஜூன் 25. இந்த வேவல் பிரபு தான் பாத்தீங்கன்னா சிம்லா மாநாடு வந்து கூட்டியிருப்பாரு. அவர் இந்த வேவல் திட்டத்தை பத்தி கலந்துரையாட தான் இந்த சிம்லா மாநாடே கூட்டியிருப்பாரு. வேவல் திட்டம் வந்து ஜூன் 14, சிம்லா மாநாடு ஜூன் 25, ஒரே இயர் தான். இந்த கொஸ்டின் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1, அப்புறம் 4, அதுக்கப்புறம் 3, அப்புறம் 2. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி 1, 4, 3, 2. நெக்ஸ்ட் கொஸ்டின், பூனா சர்வஜனிக் சபாவை நிறுவியவர் யார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ எம்ஜி ரானடே. பூனா சர்வஜனிக் சபாவை நிறுவியவர் யார்? எம்ஜி ரானடே. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளில் உண்மை மற்றும் தவறை குறிப்பிடவும். இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவர் ஆலன் ஆக்டோவியன் ஹியூம் ஆவார். இது சரி. கோபாலகிருஷ்ண கோகலே அரசியல் சீர்திருத்தங்களுக்கு எதிராக இந்திய சங்கத்தை நிறுவினார். வங்காள பிரிவினைக்கு எதிரான போராட்டத்தின் போது இந்தியாவில் சுதேசி இயக்கம் தோன்றியது. இந்த கொஸ்டின் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் சி 1 மற்றும் 2 சரி, 3 தவறு. வங்க பிரிவினை பாத்தீங்கன்னா 1905ல நடந்திருக்கும். இந்தியாவில் வந்து சுதேசி இயக்கம் தோற்றம் பாத்தீங்கன்னா 1906ல இந்த கல்கத்தாவில் நடந்த மாநாட்டுக்கு அப்புறம் தான் தொடங்கி இருக்கும். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி 1 மற்றும் 2 சரி, 3 தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது பம்பாயில் ரகசிய வானொலி நிலையத்தை நடத்தியவர் யார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ உஷா மேத்தா. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது பம்பாயில் ரகசிய வானொலி நிலையத்தை நடத்தியவர் யார்? உஷா மேத்தா. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய தேசிய காங்கிரசின் 3வது மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி ஃபக்ருதீன் தியாப்ஜி. இந்திய தேசிய காங்கிரசின் 3வது மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி ஃபக்ருதீன் தியாப்ஜி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சௌரி சௌரா நிகழ்ந்த தற்போதைய இந்திய மாநிலம் எது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி உத்தரப்பிரதேசம். சௌரி சௌரா நிகழ்ந்த தற்போதைய இந்திய மாநிலம் எது? உத்தரப்பிரதேசம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்ச்சிகளை காலவரிசைப்படுத்துக. இதுல தண்டி யாத்திரை கொடுத்திருக்காங்க, அது 1930. சம்பரான் சத்தியாகிரகம் 1917. கதர் இயக்கம் 1913. கிளாபத் இயக்கம் 1919. அதுபடி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து கதர் இயக்கம், அப்புறம் சம்பரான் சத்தியாகிரகம், அப்புறம் கிளாபத் இயக்கம், கடைசியா தண்டி யாத்திரை. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி 3, 2, 4, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், சமூகத்தில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்திய வரலாற்று நிகழ்வான காந்தி ஜின்னா பேச்சுவார்த்தை பற்றிய காந்தியின் நேர்காணலை பின்வரும் எந்த பத்திரிகை வெளியிட்டது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ நியூஸ் குரோனிக்கல், லண்டன், ஜூலை 4, 1944. சமூகத்தில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்திய வரலாற்று நிகழ்வான காந்தி ஜின்னா பேச்சுவார்த்தை பற்றிய காந்தியின் நேர்காணலை பின்வரும் எந்த பத்திரிகை வெளியிட்டது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ நியூஸ் குரோனிக்கல், லண்டன், ஜூலை 4, 1944. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய தேசிய காங்கிரசின் முக்கிய நோக்கங்களும் கோரிக்கைகளும் அரசில் இந்திய பிரதிநிதிகள் இடம்பெற வேண்டும், நாட்டில் தேசிய ஒற்றுமை உணர்வை ஊக்குவித்தல், நாட்டில் பொது கருத்தை ஒழுங்கமைக்கவும் பயிற்றுவிக்கவும். இந்த கொஸ்டின் ஆன்சர் பாத்தீங்கன்னா 1, 2, 3 எல்லாமே சரிதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய தேசிய காங்கிரசின் முதல் மாநாடு பூனாவிலிருந்து பம்பாய்க்கு மாற்றப்பட்டது தொடர்பாக பின்வரும் காரணங்களில் சரியானது எது? ஏன்னா அப்போதைக்கு பூனால பாத்தீங்கன்னா காலரா நோய் வந்து பரவிட்டு இருக்கும், அதனாலதான் வந்து பூனால இருந்து பம்பாய்க்கு மாத்தி வச்சிருப்பாங்க. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ பூனா காலரா நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றை கவனிக்கவும். 1885ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் சில குறிக்கோளுடன் ஏற்படுத்தப்பட்டது. இதுல ஃபர்ஸ்ட் வந்து இந்திய தேசியத்தை பரப்புதல், இந்தியாவுக்கும் இங்கிலாந்திற்கும் இடையே நெருங்கின தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுதல், நேர்மறையான துன்புறுத்தக்கூடிய சட்டத்தை நீக்குதல், கல்வி கற்ற மக்களிடையே அதிருப்தியை களைதல். இந்த கொஸ்டின் ஆன்சர் பாத்தீங்கன்னா காலவரிசையில் எவை சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. இதுல வந்து 1, 2, 3, 4 அப்படியே ஆர்டரா தான் இருக்கு. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ 1, 2, 3, 4. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
பின்வருபவர்களில் எவர் 1897 நடந்த இந்திய தேசிய காங்கிரசின் அமராவதி கூட்டத்தை 3 நாட்கள் தமாஷா என்ற வர்ணனை செய்தார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி, அஸ்வினி குமார் தத். பின்வருபவர்களில் எவர் 1897 நடந்த இந்திய தேசிய காங்கிரசின் அமராவதி கூட்டத்தை 3 நாட்கள் தமாஷா என்று வர்ணனை செய்தார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி, அஸ்வினி குமார் தத். நெக்ஸ்ட் கொஸ்டின், அனைத்து வங்காள சட்ட மறுப்பு குழுவை உருவாக்கியவர் டேஸ் ஆவார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி, ஜாமோ சென்குப்தா. அனைத்து வங்காள சட்ட மறுப்பு குழுவை உருவாக்கியவர் டேஸ் ஆவார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி, ஜாமோ சென்குப்தா. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆசிய சமூகம் என்பது வங்காள ஆசிய சமூகம் என்று டேசாம் ஆண்டில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி, கிபி 1936. ஆசிய சமூகம் என்பது வங்காள ஆசிய சமூகம் என்று டேசாம் ஆண்டில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி, கிபி 1936. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய தேசிய கீதம் ஜனகணமன முதலாக பாடப்பட்டது? ஆப்ஷனல் சி, 1911 ஆண்டு கல்கத்தாவில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்வுகளை காலவரிசைப்படி எழுதுக. ஃபர்ஸ்ட், கிரிப்ஸ் தூதுக்குழு 1942, தண்டி யாத்திரை 1930, காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931, முதல் வட்டமேசை மாநாடு 1930. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தண்டி யாத்திரை 1930, அதுக்கடுத்து முதல் வட்டமேசை மாநாடு. ஏன்னா தண்டி யாத்திரை பாத்தீங்கன்னா ஏப்ரல்ல நடந்திருக்கும். இந்த முதல் வட்டமேசை மாநாடு 1930 நவம்பர்ல நடந்திருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் வந்து தண்டி யாத்திரை, 2 முதல் வட்டமேசை மாநாடு, அதுக்கடுத்து காந்தி இர்வின் ஒப்பந்தம், அப்புறம் கிரிப்ஸ் தூதுக்குழு. இந்த கொஸ்டின் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் பி, 2, 4, 3, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் நிகழ்வுகளை சரியான காலவரிசைப்படி அமைத்து கொடுக்கப்பட்டுள்ள விடைகளில் இருந்து சரியானதை தேர்ந்தெடுக்கவும். இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சம்பரான் சத்தியாகிரகம் 1917, மகத் சத்தியாகிரகம் பாத்தீங்கன்னா 1927, தண்டி உப்பு சத்தியாகிரகம் பாத்தீங்கன்னா 1930, கேதா சத்தியாகிரகம் பாத்தீங்கன்னா 1918. இதுபடி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து சம்பரான் சத்தியாகிரகம், அதுக்கடுத்து கேதா சத்தியாகிரகம், அதுக்கடுத்து மகத் சத்தியாகிரகம், அப்புறம் தண்டி உப்பு சத்தியாகிரகம் 1930. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி, 1, 4, 2, 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. கிழக்கிந்திய அசோசியேஷன் 1866, சென்னை வாசிகள் சங்கம் 1852, சென்னை மகாஜன சங்கம் 1884, இந்திய தேசிய காங்கிரஸ் 1885. இந்த கொஸ்டின் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் டி, 4, 3, 2, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் காரணங்களுக்காக 1942 ஆண்டு ஆகஸ்ட் 8 நாள் காங்கிரஸ் வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தை இயற்றியது? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிரிப்ஸ் தூதுக்குழுவின் தோல்வியினால், இந்தியாவை நோக்கி ஜப்பானிய படைகள் புறப்பட்டதனால், ஜின்னாவின் கோரிக்கைக்காக, ஆங்கிலேயர்கள் இந்தியர்களின் விடுதலை கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள கட்டாயப்படுத்துவதற்காக, சோவியத் யூனியனை ஆதரிப்பதற்காக. இதுல பாத்தீங்கன்னா 1, 2, 4 சரி. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, 1, 2 மற்றும் 4 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய தேசிய காங்கிரஸ் கிபி 1885 பிரிட்டிஷ் காலனித்துவ காலத்தில் நிறுவப்பட்டது. இதன் நிறுவனர்களில் ஆலன் ஆக்டோவியன் ஹியூம், தாதாபாய் நவ்ரோஜி மற்றும் தீன்சா வாச்சா ஆகியோர் அடங்குவர். இது இந்திய பொருளாதார இயக்கத்தில் ஒரு முக்கிய பங்கேற்பாளராக மாறியது. மேலே காணப்படும் கூற்றுகளில் சரியானது எவை? எது அல்லது எவை? இந்த கொஸ்டின் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் 1 மற்றும் 2 சரி. இது வந்து 1885 உருவாக்குனது, இதுவும் சரிதான். இதை நிறுவனர்கள் பார்த்தோம்னா ஆலன் ஆக்டோவியன் ஹியூம், தாதாபாய் நவ்ரோஜி, தீன்சா வாச்சா, இதுவும் சரி. ஆனா பொருளாதார இயக்கத்தில் முக்கிய பங்கேற்பாளராக மாறியது அப்படிங்கிறது வந்து தப்பு. இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷனல் டி, 1 மற்றும் 2 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய பிரிவினை தொடர்பாக பின்வரும் வாக்கியங்களில் எவை சரியானவை? பிரிவினையை காங்கிரஸ் அங்கீகரித்தது. மவுண்ட்பேட்டன் இந்திய பிரிவினை திட்டத்தினை ஜூன் 2, 1947 வகுத்தார். 1947 ஆண்டு சட்டம் 2 சுதந்திர நாடுகளை உருவாக்க வழி செய்தது. இந்த கொஸ்டின் ஆன்சர் பாத்தீங்கன்னா எல்லாம் சரி, 1, 2 மற்றும் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
1931 நடந்த 2ஆம் வட்டமேசை மாநாட்டில் இந்தியாவின் பெண்கள் அமைப்புகளின் பிரதிநிதி யார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ சரோஜினி நாயுடு. 1931 நடந்த 2ஆம் வட்டமேசை மாநாட்டில் இந்தியாவின் பெண்கள் அமைப்புகளின் பிரதிநிதி யார்? சரோஜினி நாயுடு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சூரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் காங்கிரசின் அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு யாருடைய பெயர் தீவிர தேசியவாதிகளால் முன்மொழியப்பட்டது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி லாலா லஜபதி ராய். சூரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் காங்கிரசின் அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு யாருடைய பெயர் தீவிர தேசியவாதிகளால் முன்மொழியப்பட்டது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி லாலா லஜபதி ராய். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக. வங்கப் பிரிவினை இது பாத்தீங்கன்னா 1905, ஒத்துழையாமை இயக்கம் 1920, கிளாபத் இயக்கம் 1919, சூரத் பிளவு 1907. இது எப்படி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வங்க பிரிவினை, அப்புறம் சூரத் பிளவு, அதுக்கப்புறம் கிளாபத் இயக்கம், அப்புறம் ஒத்துழையாமை இயக்கம். இந்த கொஸ்டின் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் டி 1, 4, 3, 2. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றை காலவரன் முறைப்படி சரியாக வரிசைப்படுத்துக. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942, சிம்லா மாநாடு 1945, பூனா ஒப்பந்தம் 1932, அமைச்சரவை குழு 1946. இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா பூனா ஒப்பந்தம், அதுக்கப்புறம் வெள்ளையனே வெளியேறு இயக்கம், அப்புறம் சிம்லா மாநாடு, அப்புறம் அமைச்சரவை குழு. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி 3, 1, 2, 4. நெக்ஸ்ட் கொஸ்டின், 1940 தனிநபர் சத்தியாகிரகம் செய்த முதல் சத்தியாகிரகி யார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி வினோபா பாவே. 1940 தனிநபர் சத்தியாகிரகம் செய்த முதல் சத்தியாகிரகி யார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி வினோபா பாவே. நெக்ஸ்ட் கொஸ்டின், அகில இந்திய மாநில இடதுசாரிகள் மக்கள் மாநாடு டேசாம் ஆண்டு நடைபெற்றது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி 1936. அகில இந்திய மாநில இடதுசாரிகள் மக்கள் மாநாடு டேசாம் ஆண்டு நடைபெற்றது? 1936. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய தேசிய ராணுவத்தை நிறுவியவர் யார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ கேப்டன் மோகன் சிங். இந்திய தேசிய ராணுவத்தை நிறுவியவர் யார்? கேப்டன் மோகன் சிங். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றுள் எது சரியாக பொருந்தவில்லை? இதுல தாதாபாய் நவ்ரோஜி கிழக்கிந்திய சங்கம் 1866 தாதாபாய் நவ்ரோஜி இதை உருவாக்கி இருப்பாரு. நெக்ஸ்ட் பி சாவித்திரிபாய் பூலே இந்தியாவின் ஊழியர் சங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த இந்தியாவின் ஊழியர் சங்கம் 1905 கோபாலகிருஷ்ண கோகலே தான் தொடங்கி இருப்பாரு. நெக்ஸ்ட் சுரேந்திரநாத் பானர்ஜி இந்திய சங்கம் 1876, இதுவும் கரெக்ட் தான். அப்புறம் ஏவோஹியூம் இந்திய தேசிய காங்கிரஸ் 1885, இதுவும் கரெக்ட். இதுல தவறானதுதான் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுல இதுக்கு அந்த கொஸ்டின் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் பி சாவித்திரிபாய் பூலே இந்தியாவின் ஊழியர் சங்கம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த இந்திய ஊழியர் சங்கம் கோபாலகிருஷ்ண கோகலே தான் தொடங்கி இருப்பாரு 1905. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய சட்டம் இயற்றும் அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பதற்கான பட்டியல் அமைப்பு முறை இந்த சட்டத்திலிருந்து உருவானது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி மாண்டேகு செமஸ்போர்ட் சட்டம் 1919. இந்திய சட்டம் இயற்றும் அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பதற்கான பட்டியல் அமைப்பு முறை இந்த சட்டத்திலிருந்து உருவானது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி மாண்டேகு செமஸ்போர்ட் சட்டம் 1919. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் பத்தியை படித்து எந்த நிகழ்வு அல்லது இயக்கம் குறிப்பிடப்பட்டுள்ளது என்று பதில் தரவும். இது இந்திய அரசியல் வரலாற்றில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஒரு அரசியல் கோணத்தில் இந்த நடவடிக்கை அப்பகுதியில் இந்து முஸ்லிம் வேறுபாடுகளை வலியுறுத்தியது. முஸ்லிம்களுக்கு ஒரு பிராந்திய அடையாளத்தையும் வகுப்புவாத வாக்காளர்களையும் வழங்குவதன் மூலம் பிரிட்டிஷ் அரசாங்கம் நுட்பமான முறையில் இந்திய தேசிய காங்கிரஸில் முஸ்லிம் பங்கேற்பின் சாத்தியத்தை முறியடிக்க முயற்சித்தது. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ வங்காள பிரிவினை. நெக்ஸ்ட் கொஸ்டின், காரணம் மற்றும் கூற்று. 1922 மகாத்மா காந்தி சௌரி சௌரா நிகழ்வால் ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுத்தினார். காரணம், சுபாஷ் சந்திரபோஸ் மற்றும் சில தலைவர்கள் வன்முறை போராட்டம் என்ற கருத்தை எதிர்த்தனர். இந்த கொஸ்டின் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் ஏ சரி. ஆப்ஷனல் ஏ இதுல ஏ சரி, ஆர் தவறு. கூற்று சரி, காரணம் தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படி ஒழுங்கமைக்கவும். இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா இந்திய அரசு சட்டம் 1935, நெக்ஸ்ட் காந்தி இர்வின் ஒப்பந்தம் பார்த்தோம்னா 1931, வகுப்புவாத ஒதுக்கீடு 1932, பிரிட்ஜ் தூதுக்குழு 1942. இதப்படி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்
காந்தி இர்வின் ஒப்பந்தம், அதுக்கப்புறம் வகுப்புவாத ஒதுக்கீடு, அதுக்கப்புறம் இந்திய அரசின் சட்டம் 1935, கடைசியா கிரிப்ஸ் தூதுக்குழு. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி 2, 3, 1, 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் 1947 இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி பிரிவினைக்கு ஒப்புக்கொண்டது. ஏனெனில் ஃபர்ஸ்ட் வந்து இரு தேச கோட்பாடு அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, பிரிட்டிஷ் அரசால் திணிக்கப்பட்டது மற்றும் காங்கிரஸ் இந்த விஷயத்தில் உதவியற்றது. அவர்கள் பெரிய அளவிலான வகுப்புவாத கலவரங்களை தவிர்க்க விரும்பினர். மேற்கூறிய அனைத்து காரணங்களும். இந்த கொஸ்டின் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் டி அனைத்தும் சரியானது. நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றை கால வரிசைப்படுத்துக. மித்ரா மேளா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 1899, அனுசீலன் சமிதி 1902, இந்திய தன்னாட்சி கழகம் 1905, ஹிந்துஸ்தான் கதர் 1916. 14. இது பாத்தீங்கன்னா ஆர்டரா தான் இருக்கு. 1, 2, 3, 4 அப்படியே கரெக்டா தான் இருக்கு. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ 1, 2, 3, 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆகஸ்ட் கொடையை இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் முஸ்லிம் லீக் ஏற்க மறுத்த நிலையில் என்னுடைய சகாக்களை கலந்தாலோசிக்காமலே ஆகஸ்ட் கொடையை நான் நிராகரிக்கிறேன் மேற்கூறிய கூற்றை கூறியவர் யார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி மௌலானா அபுல் கலாம் ஆசாத். ஆகஸ்ட் கொடையை இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் முஸ்லிம் லீக் ஏற்க மறுத்த நிலையில் என்னுடைய சகாக்களை கலந்தாலோசிக்காமலே ஆகஸ்ட் கொடையை நான் நிராகரிக்கிறேன் மேற்கூறிய கூற்றை கூறியவர் யார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி மௌலானா அபுல் கலாம் ஆசாத். நெக்ஸ்ட் கொஸ்டின் 1940 மார்ச்சின் போது அகில இந்திய இஸ்லாமிய கூட்டமைப்பு பாகிஸ்தான் தீர்மானத்தை டேஸ் அமர்வில் கொண்டு வந்தது. லாகூர். 1940 மார்ச்சின் போது அகில இந்திய இஸ்லாமிய கூட்டமைப்பு பாகிஸ்தான் தீர்மானத்தை டேஸ் அமர்வில் கொண்டு வந்தது. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி லாகூர். நெக்ஸ்ட் கொஸ்டின் வலியுறுத்துதல் 1922 மகாத்மா காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை தற்காலிகமாக ரத்து செய்துவிட்டார். காரணம் சிஆர் தாஸ் மற்றும் மோதிலால் நேரு இந்த இயக்கத்தை வெறுத்தனர். இதுல பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி ஏ உண்மை ஆனால் ஆர் தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின் வேதரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தை ராஜாஜி தொடங்கிய நாள் எது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி ஏப்ரல் 13ஆம் தேதி 1930. வேதரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தை ராஜாஜி தொடங்கிய நாள் எது? ஏப்ரல் 13ஆம் தேதி 1930. நெக்ஸ்ட் கொஸ்டின் காங்கிரஸ் கட்சி அரசு மன்றங்களில் நுழைவது என்பது அரசுடன் ஒத்து போவதற்கல்ல, ஒத்துழையாமையை முன்னிறுத்தவே என்ற கருத்தினை கூறியவர் பின்வருபவர்களில் யார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ பண்டித மோதிலால் நேரு மற்றும் தேசபந்து சித்தரஞ்சன் தாஸ். காங்கிரஸ் கட்சி அரசு மன்றங்களில் நுழைவது என்பது அரசுடன் ஒத்து போவதற்கல்ல, ஒத்துழையாமையை முன்னிறுத்தவே என்ற கருத்தினை கூறியவர் பின்வருபவர்களில் யார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ பண்டித மோதிலால் நேரு மற்றும் தேசபந்து சித்தரஞ்சன் தாஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய தேசிய ராணுவம் முதலில் சிங்கப்பூரில் 1942 யாரால் நிறுவப்பட்டது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி ஜெனரல் மோகன் சிங். இந்திய தேசிய ராணுவம் முதலில் சிங்கப்பூரில் 1942 யாரால் நிறுவப்பட்டது? ஜெனரல் மோகன் சிங். நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சபையின் அரசியலமைப்பு சட்ட வடிவமைப்பு குழுவின் தலைவராக இருந்தார். காரணம் இந்தியா ஒரு குடியரசு நாடு என்று தொடங்குவதற்கான ஒரு புள்ளியாக பிரிட்டிஷ், அமெரிக்கன், சுவிஸ் அரசியலமைப்பு மாதிரியை கையாளுவதில் நேருவும் அம்பேத்கரும் ஒரு சிறந்த வழியாக கொண்டிருந்தார்கள். இந்த கொஸ்டின் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் ஏவிற்கான சரியான விளக்கம் அல்ல. ஆரும் ஏவும் ஆரும் சரிதான், ஆனா வந்து ஆர் வந்து ஏக்கான சரியான விளக்கம் அல்ல அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் அரசு ஊழியர்கள் காங்கிரஸ் இயக்கத்தின் நடவடிக்கைகளில் பங்கேற்க கூடாது என்ற உத்தரவிட்ட வைஸ்ராய்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி டஃப்ரின் பிரபு. அரசு ஊழியர்கள் காங்கிரஸ் இயக்கத்தின் நடவடிக்கைகளில் பங்கேற்க கூடாது என்ற உத்தரவிட்ட வைஸ்ராய்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி டஃப்ரின் பிரபு. நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய தேசிய காங்கிரசின் கூட்டத்தை அதன் நிகழ்விடத்தோடு பொருத்துக. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டம் பம்பாய். இந்திய தேசிய காங்கிரசின் இரண்டாவது கூட்டம் கல்கத்தா. இந்திய தேசிய காங்கிரசின் மூன்றாவது கூட்டம் மெட்ராஸ். இந்திய தேசிய காங்கிரசின் நான்காவது கூட்டம் அலகாபாத். இந்த கொஸ்டின் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் டி 2, 1, 4, 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாகிஸ்தான் தனிநாடு கோரிக்கையை முதலில் வைத்த காங்கிரஸ் மாநாடு லாகூர் மாநாடு. பாகிஸ்தான் தனிநாடு கோரிக்கையை முதலில் வைத்த காங்கிரஸ் மாநாடு. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ லாகூர் மாநாடு. நெக்ஸ்ட் கொஸ்டின்
வலியுறுத்தல் மற்றும் காரண வகை. வலியுறுத்தல் ஏ இந்திய தேசியவாத இயக்கம் அதன் வரலாற்றில் முதல் முறையாக ஒத்துழையாமை இயக்கத்தின் போது மாபெரும் கூட்டத்தை பெற்றது. காரணம், ஒத்துழையாமை இயக்கத்தில் ஏராளமான விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். இந்த கொஸ்டின் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் டி. வலியுறுத்தல் ஏ, காரணம் ஆர் இரண்டும் சரி. ஆனால் காரணம் வலியுறுத்தல் ஏவின் விளக்கமாக கொடுக்கப்படவில்லை. ரெண்டுமே சரிதான். ஆனா வந்து காரணம் வந்து இந்த வலியுறுத்தல் ஏக்கு வந்து பொருத்தமானதா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், அகில இந்திய முஸ்லிம் லீக் பாகிஸ்தான் தீர்மானத்தை லாகூர் மாநாட்டில் எப்பொழுது நிறைவேற்றியது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி. மார்ச் 23, 1940. அகில இந்திய முஸ்லிம் லீக் பாகிஸ்தான் தீர்மானத்தை லாகூர் மாநாட்டில் எப்பொழுது நிறைவேற்றியது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் சி. மார்ச் 23, 1940. நெக்ஸ்ட் கொஸ்டின், அனைத்திந்திய முஸ்லிம் லீக் கட்சியை 1906 நிறுவியது யார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி. குவாஜா சலிமுல்லா. அனைத்திந்திய முஸ்லிம் லீக் கட்சியை 1906 நிறுவியது யார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி. குவாஜா சலிமுல்லா. இந்த வீடியோல பார்த்தோம்னா நம்ம இந்திய தேசிய காங்கிரஸ் தொடர்பான எல்லா கொஸ்டினுமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து தொகுத்து கொடுத்துருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 100, 125 கொஸ்டின் கிட்ட இருக்கும். இந்த இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம்னாவே மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ்க்கு வந்து எல்லாம் ரிப்பீட்டடா தான் வந்திருக்கு. கேட்குற இந்த இனி வர்ற எக்ஸாம்ல கேட்குற கொஸ்டினுக்கும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். நன்றி, வணக்கம்.